Blessed be the name of the Lord. இதனால மறுபடியுமாக இந்த ஊழியத்தின் வழியாக நாம ஒருவரை ஒருவர் பார்க்கிறதுக்கு அல்ல, இந்த ஊழியத்தின் வழியாய் நம்மை நாமே இந்த ஜூம்ல இணைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்பெஷலி இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா, I want to something was just moving in my heart. உலகத்திலேயே யாருக்கு இல்லாத ஒரு, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க, பல தரப்பு மதத்தினர் இருக்கிறாங்க. எவ்ரிபடி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சில காரியங்கள் இருக்கு. அது என்ன காரியம்னா, தே திங்க் தே ஆர் வர்ஷிப்பிங் தேர் காட். அது உண்மை உத்தமமாக நாங்க செய்கிறோங்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிறதாகட்டும், எது செய்தாலும் அவர் எல்லாருக்குள்ள ஒரு நினைப்பு என்ன இருக்குதுன்னா, ஐம் டூயிங் தி பெஸ்ட். நாங்க செய்கிறோம், நான் செய்கிறேன்ங்கிற ஒரு ஒரு மனது இருக்கிறது, ஒரு நினைவு இருக்கிறது. அதனாலதான் சில பேர் என்ன பண்றாங்க, கோடி கோடியாய் கொண்டு போய் என்ன பண்றாங்க, உண்டியல்ல போடுறாங்க. they think they are doing the right thing. they think என்ன பண்றான், they can give God by God, தேவனை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்க பணத்தை கொடுக்கிறோம். வாட் எவர் we pray we ask, தேவன் என்ன பண்றாரு, எங்களுக்கு செய்து விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள. அவங்க நினைச்சதுதான். நாம இப்ப வெளியே இருந்து பார்த்து நாம சொல்லலாம் அது ஒரு முட்டாள்தனம், பட் அவங்களுக்கு தெரியாது இல்ல, they don't know. அதனாலதான் we pray the salvation prayer. எத்தனையோ பேர் தேசத்துல இருக்கிறாங்க, சத்தியம் தெரியாது, உண்மையுள்ள தேவன் யாருன்னு தெரியாது. நமக்கும் தெரியும், பிகாஸ் we are saved. நம்ம கிருபையா இரக்கத்தினால தேவன் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சித்த தேவன் நமக்கு தான் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, he has opened a new way to meet him, to see him, to talk to him. Amen. ஆதியில தொடங்கின அந்த உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்த பிறகு he restored that relationship. ஆதியில ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த மாலை வேளையில அந்த குளிர்ச்சியான நேரத்துல he came to the garden and had fellowship with his creation. இன்னைக்கு அதற்கு பிறகு பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து போனாங்க. they lost the presence of God. அதுக்கு பிறகு after the death and resurrection of Jesus Christ, இன்னைக்கு என்ன பண்றாருங்க, God has enabled to have the same relationship with God. நம்மோடு என்ன, everything God did. அன்னைக்கும் தேவன் தான் எல்லாத்தையும் செய்தாரு. அவன் அன்னைக்கும் it was only God. அவர் தான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், அவர் தான் மனுஷனை உருவாக்கினார், அவர் தான் அந்த தோட்டத்துல மனுஷனை வைத்தார். அவன் அந்த தோட்டத்துல மனுஷனை சந்திக்க வந்தது தேவன் தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை சந்திப்பதற்காக we don't go to him, he comes, he has come to us. மனு உருவ கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தவர் இயேசு. he died just for your sin and my sin. அவர் தான் செஞ்சார். he came to us. அவர் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has made us the temple of the living God. Now God is dwelling. அவர் வெளியே எங்கேயோ இல்லை, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ள உலா வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். So God has taken abode in each and every believer in Christ Jesus. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்குள்ள தேவன் இருக்கிறாரு. உலகத்துல இருக்கிறவனும் என்னில் இருக்கிற பெரியவரும் நம்ம சொல்லிக் கொள்ளலாம், பட் லிட்ரலி எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு God is in you, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பகிற எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? You can talk, you can preach, you can sing, you can worship, எல்லாம் பண்ணலாம். But the question arises, how many of you literally know the God who created the heavens and earth is dwelling in you? உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும்? Do you know that? Do you understand that? அது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். You have a God.
who created the heavens and earth, வானத்துல சிங்காசனம் வைத்து பூமியில பாதப்படி வைத்திருக்கிறவர், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார். இந்த மகிமுள்ள தேவன் தான் அங்க இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நான் அங்க பரலோகத்துல வாசம் பண்ணுகிறவன் தான், ஏதேன் தோட்டத்துல வாசம் பண்ணவன் தான், மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வச்சு அதுல வந்து தங்கினவன் தான், மகா பரிசுத்த ஸ்தலத்துல தாவீது எனக்காக ஒரு கூடாரத்தை போட்ட போது அங்க வந்து தங்கினவன் தான், சாலமோனுடைய ஆலயத்துல நான் வந்தவன் தான், சாலமோனுக்கு நான் பதில் கொடுத்தவன் தான். பட் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏசாயால வாசிச்ச 66ஆம் அதிகாரத்துல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கிறது, மனுஷனுடைய கையினால் செய்யப்பட்ட, எனக்கு யார் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? மனுஷனால் செய்யப்பட்ட கரங்களினால் செய்யப்பட்ட ஆலயத்துல நான் வாசமா இருக்கிறது இல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய விருப்பம் என்னமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஜனங்கள் நடுவுல வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். He wants to live in the midst of his chosen people. உங்க நடுவுல, என் நடுவுல அவர் வாசம் பண்ண விரும்புகிறவரா இருக்கிறார். Even tonight as I am speaking this word, அவர் உங்களோடு இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க அருகாமையில இருக்கிறார். Amen. அது கர்த்தர் என்ன வரும்? You have to know that God is with you. இன்னைக்கு எவ்வளவோ கர்த்தருடைய பிள்ளைங்க, பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கலாம். பட் how many of you literally know there is a God living in? உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். If you literally know that there is a God, தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பது உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்வாங்கன்னா, the world will change. இந்த உலகமே அதிசயமா இருக்கும். இன்னைக்கு we know it's in the Bible, it's in the scriptures. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல சொல்லும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல சொல்லும். There are so many scriptures that keep pointing that God is living in us. But we have to have a conscious, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை குறித்து ஒரு தரிசனம், ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். If you have God in you, if you know that God is in you, every word that proceeds out of your mouth, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜாக்கிரதையா இருப்போம். You will never just pour out unwanted words from your mouth. You will be very careful in speaking what you have to speak. அதுதான் தேவன் சொல்லுவாரு. Paul writes in எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். Don't hurt the Holy Ghost who's living in you. உங்களுக்குள்ள என்னவா? அவர் கிருபையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று. எந்த நாளுக்குங்க? மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் உங்களுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறாராம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நமக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. 30ஆம் அன்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம எப்படி துக்கப்படுத்துறோங்க? சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது, ஒருவருக்கு ஒருவர் தயதாவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். God நமக்குள்ள என்ன தெரியுமா? God expects his character in us. சகோதரி ஜெபத்துல நடத்தும் போது அந்த வார்த்தை சொன்னாங்க, இயேசுவை போல நீங்களும் நான் இருக்கணும். God literally, God wants us to live like Jesus. இயேசு என்ன நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்,
நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க. I am the light of the world and I want you to take that light into the world, show them the light. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்தை காட்ட முடியாது. Because you have been living till then in the darkness. அந்தகாரத்துல வாழ்ந்து இருக்கிறீங்க. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளி. I am the light. It means அந்த லைட்ல என்ன இருக்குதுங்க? It's full of life. யோவான் 1ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு இருக்கும். அந்த ஒளி எப்படி இருக்குதுங்க? இட்ஸ் ஜீவனா இருக்கிறது. Amen. It's full of life. அந்த லைஃப் என்ன லைஃப்ங்க? It's the life of God. அப்ப தேவன் என்ன விரும்புறாருங்க? இயேசு என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். எந்த வெளிச்சத்தைங்க? You have to take the light that is in Jesus and you have to shine in the world with that light. Because நமக்கிட்ட தனியான ஒரு வெளிச்சம் கிடையாது, நமக்கிட்ட தனியான ஒரு ஒளி கிடையாது. We have to take it from Jesus. அந்த ஒளி எப்ப இருக்குங்க? When will that light come in us? When we just abide in Christ Jesus. இயேசுவில நாம் நிலைத்து இருக்கணும். இயேசுக்குள்ள நாம வாழுகிற அனுபவத்துல இருக்கணும். The whole New Testament teaches about in Christ, with Christ. In Christ. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். தேவன் கிறிஸ்துக்குள்ளதான் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனது ஆதாயம், எனக்கு ஆதாயம். Everything revolves in Christ. In Christ. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள, எனக்குள்ள, if you give him 100% room in your heart for Christ to live in you, அவர் சொல்றார், நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவ விரும்புகிறேன். I pray இந்த வார்த்தைகள் ஏதோ உங்க காதுல கேட்டு அந்த காதுல போகிறது எல்லாம் I pray it will enter into your spirit. உலகத்துல இருக்கிற போல you are not that kind of person. You are something very special, created, designed by God. எதுக்குங்க? To be the temple of the living God, and God wants to live in you. God wants to shine in the dark world through you. உங்களை கொண்டுதான் பிரகாசிக்க முடியும், தேவனால் செய்ய முடியும். But if you allow Jesus to enter into your life, அவரை முழுமையாக அவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னா, முழுமையாக இயேசுவால் நிரப்பப்படுவீங்கன்னா, நான் சொல்றேங்க, you will be a different person in your world. நீங்க இருக்கிற உலகத்துல, உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல, you will be shining like a morning star. எரிகிற அக்கினியை போல நீங்க இருப்பீங்க. Today the devil is blinding us. நம்ம என்ன பண்றோம்? சத்ருவானவன் நம்ம கண்களை குருடாக்கி அந்த மெய்யான சுவிசேஷத்தை கேட்டு நம்ம வாழ முடியாமல் அவர் தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். God, the Bible said, let God rule in you. அவர் உங்களுக்குள்ள ஆத்திகம் செய்யணும், அவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யணும். Just யோசித்து பாருங்க. God wants you to be a different person in this dark, devil-dominated world. உங்களை சுத்தி இருக்கிற மக்களை பாருங்க, அந்தகாரத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. They've been ruled and domained by the devil. Who is going to deliver them? Who is going to rescue them? Who is going to bring them out of the clutches of the devil? Darkness. ஆண்டவர் பெரிய கூட்டத்தை தெரிந்து, when Jesus came into this world, he chose 12 ordinary peoples to do exactly what Jesus did. இயேசு செய்ததை செய்வதற்காக 12 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார், சாதாரணமானவர்களை. இன்னைக்கும் தேவன் என்ன பண்றாருங்க?
எல்லாம் படிச்சு பட்டாதாரியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? எவ்ரி பர்சன் who carries Jesus, they are so humble. அவர்கள் பார்த்து ஆண்டவர் நம்ம சாதாரணமா தான் பார்க்கிறாரு. அசாதாரணமா பார்த்து நம்ம என்ன பண்றாரு? அசாதாரணமா பூமியில வைக்கிறாரு. நம்ம சாதாரணமானவர்கள் தான். ஆனா அசாதாரணமான காரியங்களை செய்ய பூமியில வைத்திருக்கிறார். You can bring a change in and around you. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? Let Jesus rule your heart. Let Jesus consume you. உங்களை இயேசு உங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்வாராக. Let Jesus fill you. உங்களை இயேசு உங்க இருதயம் முழுக்க இயேசுவால் நிரப்பப்படுவாராக. There shall be, I pray that your heart will be only for Jesus. இயேசுக்கு மாத்திரம் தான் உங்க இருதயம் இருக்கணும் நான் ஜெபம் பண்றேன். Blessed be the name of the Lord. Hallelujah.